அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாம் ஆரம்பித்தா தான் டிராக்டரு ஏதாவது ஒரு சவுண்டுங்க. மிஷினில் துணியை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேங்க. வெளியில் போய் கொஞ்சம் ஜாமான் இல்லை அதை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு இது கடலை மிட்டாயிங்க எல்லாருக்குமே பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட்டாக தான் என் பிள்ளையும் சாப்பிடுவேன். வாங்கிட்டு அப்புறம் ப்ரெட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிகப்பு அவலுங்க இல்லை அது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உளுந்தங்களிக்கு 1 கிலோ உளுந்து வாங்கியிருக்கேன். ரேட்டு அதிகம் தான். உளுந்தங்களி அரைக்கணும், மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணிங்க. என் பொண்ணு காலேஜில் நாளைக்கு ஓணம் முடிஞ்சிட்டு இருந்தாலும் அங்கே படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி பசங்க தான் அங்கே படிக்கிறாங்க. நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம், ஓணம் செலிப்ரேஷனாக. அதனால் மருதாணி எல்லாம் போடுறாங்க. பறிச்சுட்டு வாங்க மாண்டிச்சு. சரி ரிலேஷன் இல்லை இருந்துச்சு, ரிலேஷன் வீட்டுக்கு போய் நானும் என்னோடய தங்கச்சியும் மருதாணி பறிச்சுக்கிட்டு என்ன தான் கோணு விட்டாலும் சரிங்க, இளம் மருதாணிக்கு ஈடாகாது. நான் கூட அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். மருதாணி அரைக்கிறது எப்படின்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். நான் அடிக்கடி போடுவேன் கையில், நகமெல்லாம் சொத்த வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொழுதுனைக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல லேடிஸ். இப்போ பார்த்தாலும் கிச்சனில் தானே குடியே இருக்கிறோம். நம்ம என்ன வீடு இருந்து என்ன செய்ய, எல்லாம் கிச்சனில் தான் இருக்கிறோம் எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி மருதாணி நீங்களும் போட்டுங்க. கைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் அவளுக்கு பறிச்சிட்டு வந்தேன். நிறைய பறிச்சிட்டு வந்துட்டேன். வச்சு நானும் போடுவேன். அதை வச்சு அப்புறம் என்னோடய அம்மாவை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதில் என்னோடய அம்மாவை பார்த்துட்டு அவங்க வீட்டில் முருங்கைக்கீரை என் தங்கச்சி பறித்து கொடுத்தா. எங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுங்க, சூப்பு முருங்கைக்கீரை. அந்த முஸ்கட்டை இதெல்லாம் வந்துச்சே, பூச்சி தொல்லை தாங்கலை. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தான் எல்லா ஜீவனும் இருக்குது. பாம்புலேருந்து எல்லாம், ஒரு பூச்சி பாக்கி இல்லை. எல்லாத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆண்டவன் தான் எங்களை காப்பாற்றணும். அதோடு நான் வெட்டி போட்டேன் மரத்தை, வேணாம் எனக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். தேவைப்படுறப்ப அங்கே போய் நான் பறிச்சிக்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட சூப்பராக வாங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபேவரெட்டு மீன் தாங்க. இது முதக்கண்டை மீனுங்க. முதக்கண்டை மீன் 50 ரூபாய்க்கு 15 மீன் கொடுத்துச்சு. எல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மீன். இதில் பொரிக்கலாம், வடை செய்யலாம், குழம்பு வைக்கலாம். குழம்புன்னு சொல்கிறேன், ஆணும் குழம்பு எல்லாம் ஒன்று தாங்க. அதோட குழம்பு வச்சுக்கலாம், பொரிச்சிக்கலாம், வடை செய்யலாம். அதனால் வாங்கியிருக்கேன். சூப்பராக நடுவில் முள்ளை எடுத்துட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 50 ரூபாய்க்கு 15 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு இறால் வாங்கினேன். அது சின்ன பிள்ளைக்கு ரொம்ப ஃபேவரெட் இறால், வெள்ளை இறால். இது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை விட ஃபேவரெட் எனக்கு நண்டுங்க. நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். 100 ரூபா தான் 8 நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு வீடியோவில் சொன்னாங்க யாரோ, பொட்டு நண்டு. நாங்கள் என்ன நண்டு இருந்தாலும் சரிங்க, அது சூப்பராக இருக்கும். சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது பாருங்கள். இது அப்படியே பெரட்டுன்னு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட 8 நண்டு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இதை தொடர்ந்து எல்லாமே ஒன்றா செய்ய மாட்டேன். எல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுருவேன். நான் அடிக்கடி வெளியே போகிற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. ஏதாவது முக்கியத்துக்கு மட்டும்தான் நான் வண்டி எடுத்துகிட்டு போவேன். அதனால் இதை ஒரு 3 நாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு ஐட்டம் சாப்பிட முடியாதுங்க எங்களால், உள்ளது 2 பேர். அதனால் டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப மட்டும் அப்பப்போ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிக்குவேங்க. அதான் உங்கள்கிட்ட அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காட்டலாமேன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.